மேகதாது அணையை தடுப்போம், காவிரியை காப்போம். காவிரி பிரச்சனை என்றால் இது காவிரி டெல்டா பிரச்சனை என்று ஒரு சிலர் பேசிக் கொண்டிருக்கின்ற ஒரு சூழல். இது டெல்டா பிரச்சனை மட்டுமல்ல, இது தமிழ்நாட்டின் உயிர் நாடி பிரச்சனை. தமிழ்நாட்டில் உள்ள 8 கோடி மக்களில் 5.5 கோடி மக்கள் காவிரியை நம்பியிருக்கின்றார்கள். தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்களில் 28 மாவட்டம் காவிரியை நம்பியிருக்கிறது. சென்னை உட்பட, சென்னையிலே 1 கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களும் காவிரியை நம்பியிருக்கின்றார்கள். வீராணம் மூலமாக அவர்களுக்கு நீர் செல்கிறது குடிப்பதற்கு. இதில் அதிக பாதிப்பு நம்ம மாவட்டம் தருமபுரி மாவட்டம். இது பல பேருக்கு தெரியாது. எனக்கு என்னப்பா, காவிரி கர்நாடகா அங்க டேம் கட்டிட்டா அது டெல்டாவில் தானே, விவசாயிகள் பாதிப்பு தானே, விவசாய பிரச்சனை தான். இல்ல, அதிக பாதிப்பு தருமபுரி மாவட்டத்தில் உங்களுக்கு தான் பாதிப்பு, நமக்கு தான் பாதிப்பு. எப்படி பாதிப்பு? இன்றைக்கு காலையில நாங்க போனோம், பில்லிகுண்டுல போனோம். பில்லிகுண்டுனா அங்கதான் காவிரி தமிழ்நாட்டுக்கு உள்ள வர பகுதி. அது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கு. ஆனாலும் அங்க போய் பார்வையிட்டோம். இன்னைக்கு ஜூலை 1ஆம் தேதி. ஜூலை 1ஆம் தேதி சாதாரணமா நீங்க அங்க போனீங்கன்னா 2 கரையில் அப்படியே தண்ணி ஓடும், வெள்ளமா ஓடும். ஆனா இன்னைக்கு நாங்க காவிரி ஆத்துல நடுவுல நின்று பேட்டி கொடுத்தோம். ஒரு கொஞ்சோண்டு தண்ணி போயிட்டு இருக்கு. அந்த தண்ணி என்ன தண்ணி தெரியுமா? கழிவு நீர். கர்நாடகா டேம்ல விட்ட தண்ணி கிடையாது. அங்க சும்மா அந்த கழிவு தண்ணி எல்லாம் சேர்ந்து அங்க ஓடி இப்ப வந்து மேட்டூருக்கு போயிட்டு இருக்கு. கழிவு நீர் வருது. இது ஜூலை 1ஆம் தேதி. ஆண்டுதோறும் ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணையை அரசு திறப்பார்கள். காரணம், டெல்டாவிலே சாகுபடி இருக்கும், குறுவை சாகுபடி டெல்டாவில். டெல்டா மட்டும் இல்ல, டெல்டானா இது ஒரு பெரிய பகுதி. டெல்டானா பாத்தீங்கன்னா திருச்சி மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம், அரியலூர் மாவட்டம், கடலூர் மாவட்டம் எல்லாமே பாதி. தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை என்ற முழு மாவட்டங்கள். இதுல குறுவை சாகுபடி. ஆனா 7 ஆண்டுகளுக்கு பிறகு, 7 ஆண்டுகளாக ஆண்டுதோறும் ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்பட்டது. ஆனா இந்த ஆண்டு திறக்கல. மேட்டூர் அணை தண்ணி இல்லை. மேட்டூர் அணையுடைய கொள்ளளவு 93 டிஎம்சி. ஆனா இன்னைக்கு இருக்கிறது 40 டிஎம்சி தான். அந்த 40 டிஎம்சியும் நான் சொன்ன பல மாவட்டங்களுக்கு குடிநீருக்காக வைத்திருக்கின்றோம். விவசாயத்துக்கு தண்ணி கிடையாது. அப்போ நினைச்சு பாருங்க, இந்த நிலை ஜூலை 1ஆம் தேதினா, மேகதாது அணை கர்நாடகா கட்டிட்டான்னா இந்த கழிவு கூட வராது நமக்கு, குடிக்கிறது கூட தண்ணி கிடைக்காது நமக்கு. அப்போ யாருக்கு அதிக பாதிப்பு? தருமபுரி மாவட்டம். அதனால்தான் நான் கேட்கிறேன், உங்ககிட்ட தான் அதிகமா சத்தம் வரணும், உங்ககிட்ட தான் அதிகமா அழுத்தம் நீங்க தான் கொடுக்கணும். தருமபுரி மாவட்டத்தில் ஒவ்வொரு இளைஞனும் இது ஏன் பிரச்சனை, நான் நிப்பேன்னு உறுதியா தெருவில் வரணும். இப்ப ஜல்லிக்கட்டுக்கு வந்தீங்க. ஜல்லிக்கட்டு என்பது நம்முடைய பாரம்பரியம், தமிழ் பாரம்பரியம்னு அந்த உணர்வோடு நீங்க வந்தீங்க. ஏன்னா பலர் ஜல்லிக்கட்டே பார்த்தது கிடையாது, ஜல்லிக்கட்டு என்னன்னு தெரியாது. ஆனாலும் நீங்க தெருவுக்கு வந்தீங்க, அளவையா வந்தீங்க, யாரும் கூப்பிடாம நீங்க வந்தீங்க, வந்து போராட்டம் பண்ணீங்க. நீங்க போராட்டம் பண்ணதுனால மத்திய அரசு அதனுடைய அறிவிப்பை திரும்ப பெற்றது. முதல் முறையாக உச்ச நீதிமன்றம் அதனுடைய தீர்ப்பை திரும்ப பெற்றது. ஏன்? இளைஞர்கள் தெருவில் வந்தீங்க ஜல்லிக்கட்டுக்காக. ஆனா இந்த பிரச்சனை, மேகதாது பிரச்சனை உங்களுடைய பிரச்சனை, நீங்கள் பாதிக்கின்ற, நீங்கள் நேரடியாக பாதிக்கின்ற பிரச்சனை. நீங்கள் என்றால் நீங்க, உங்க பிள்ளைங்க, உங்க பேர பிள்ளைங்க, உங்க வருங்கால சந்ததியினர்கள் காலகாலமாக பாதிக்கப்படுவார்கள். அப்போ எவ்வளவு கோபம் உங்களுக்கு வரணும். ஜல்லிக்கட்டுக்கு உங்களுக்கு கோபம் வந்தது. ஆனா பல லட்சம் பேர் ஜல்லிக்கட்டை பார்த்தது கிடையாது. ஆனா இது நீங்க பாதிக்கிறீங்க, நேரடியாக பாதிக்கிறீங்க. தண்ணியை நிறுத்திட்டா உங்களுக்கு குடிக்கிற தண்ணி இல்லை, எங்க போக போறீங்க? எங்க போய் தண்ணியை கேட்பீங்க? யார்கிட்ட போய் கேட்பீங்க? அதனாலதான் நான்
இதை ஒரு உணர்வு பூர்வமான பிரச்சனை, இது தமிழ்நாட்டோட பிரச்சனை. அத்தனை பேர் வாங்க, கட்சி ஜாதி மதம் எதுவும் பார்க்காதீங்க. இது நம்ம பாதிப்பு, தர்மபுரி மக்கள் பாதிப்பு.